Hi friends, வணக்கம் and welcome to ரெசிபோமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுங்கிறத அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேங்க. காலிஃப்ளவரும் குடமிளகாவும் போட்டு ஒரு கிரேவி தான் எப்படி செய்யறதுங்கிறத பாத்துடலாமா. அதுக்கு மேட்சிங்கா மடக்கு சப்பாத்தி எப்படி செய்யறதுங்கிறது இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். காலிஃப்ளவர் கிரேவிக்கு தேவையான பொருள் பாத்திரலாங்க. ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நான் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸ்ல எடுத்திருக்கேன். சின்னதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, 4 பல்லு பூண்டு, முந்திரி, கருவேப்பிலை, இது கூட சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்க ஏலக்காவும் போட்டுக்கோங்க. சீரகம், சோம்பு, பூண்டு, முந்திரி இதெல்லாமே போட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய காலிஃப்ளவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸ்ல இருக்க பெரிய வெங்காயம் போதுமான அளவில் இருக்குங்க. சின்ன சைஸா வச்சிருந்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் நீங்க 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 4க்கு 2 தக்காளி மீடியம் சைஸான தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். தண்டோட போடும்போது நல்ல வாசமா இருக்கும். இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சு வெங்காயம் இருக்கிற இடமே தெரியாத மாதிரி நல்லா வதங்கிருச்சு பாருங்க. கம்ப்ளீட்டா வதங்கிருச்சு. இந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கிரேவிக்கு தேவையான மசாலா தூள் எல்லாமே நம்ம இப்பவே ஆட் பண்ணிக்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா போட்டு பரட்டி விட்டுறலாம். இது கம்ப்ளீட்டா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நீங்க கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பத்திலே போட்டிருக்கணும் மறந்துட்டேன். அதனால இப்ப போட்டு அரைச்சுக்க போறேன். முந்திரி நீங்க எந்த ரெசிபிக்கு போட்டீங்கன்னாலும் அதுல நீங்க கசகசா போட்டு செய்யும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு காலிஃப்ளவர் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதை நான் சுடு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ரொம்ப கொதிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. சுடு தண்ணியில காலிஃப்ளவர் போட்டு வச்சிருங்க, அவ்வளவுதான். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதுல 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா வரமிளகாய் தூளும் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம சுடு தண்ணியில போட்டு வச்சிருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை தண்ணி இல்லாம வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய காலிஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு காரமும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில வரமிளகாய் தூள் போடும்போது அடுப்பு ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சு அப்படின்னா கரிஞ்சு போயிடும், நல்லா இருக்காது, டேஸ்ட் மாறிடும். லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. நைஸா அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்ப தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை மட்டும்தான். சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை மாவு நல்லா இழுத்து பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. நான் கோதுமை மாவுக்கு எண்ணெய், உப்பு, தண்ணி இவ்வளோதான் ஆட் பண்ணுவேன். வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். சோடா உப்பு கூட போட மாட்டேன், சர்க்கரையும் போட மாட்டேன். ஆனால் இதுக்கே நல்லா வரும். நீங்கள் பேக்கெட் மாவு வாங்குறதுக்கு பதிலாக கோதுமை மாவு வாங்கி க்ளீன் பண்ணி கடையில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு தனி டேஸ்ட் தான். நான் அந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணுவேன். காலிஃப்ளவர் லைட்டாக குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சிருந்தீங்கனாலும் நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். உங்க விருப்பப்பட்ட காய் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குடமிளகா சீக்கிரமா வெந்துடும். அதனால காலிஃப்ளவர் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்க குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரும் குடமிளகாவும் அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா அதை தனியாக ஒரு பிளேட்க்கு மாத்திரலாம். அதே கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அன்சால்டட் பட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் நெய்யே 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொண்டு வர டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெண்ணெயும் கசூரி மேத்தியும் தாங்க மெயினான இன்க்ரீடியன்ஸு. கசூரி மேத்தி எல்லா கடையிலுமே இருக்குது, கேட்டு வாங்கிக்கோங்க. வெந்தயக்கீரையை காய வச்சு தான் வைக்கிறாங்க, அதுக்கு பேர் தான் கசூரி மேத்தின்னு சொல்கிறாங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதி ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைம்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். அது கையால நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். அதிகமா போடக்கூடாது. அதிகமா போட்டீங்க அப்படின்னா கசக்கிற தன்மை வந்துடும். 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போதான் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம முந்திரி எல்லாம் போட்டிருக்கனால சீக்கிரமா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்க, அப்படியே எண்ணெய் எல்லாம் ஓரமெல்லாம் கசிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். 12 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது பாட்டுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் சுண்டிருக்கு. நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பத்தல அப்படின்னா நீங்க கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்சிருக்கோம்ல காலிஃப்ளவரும் குடமிளகாவும், அதை வந்து ஆட் பண்ணிக்க போறோம். அவ்வளோதாங்க. காலிஃப்ளவரும் குடமிளகாவும் போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு காரம் ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க. நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். பாருங்க, நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம டிஃபனுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பரோட்டாக்கு மட்டும் இல்லை, ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கை நிறைய கொத்தமல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி, மடக்கு சப்பாத்தி எப்படி போடுவேங்கிறதையும் பார்த்துருங்க. இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா சுடு சாதத்து கூட சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு மடக்கு சப்பாத்தி கூட தான் செஞ்சு காட்ட போறேன். சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸா ஒரு உருண்டை உருட்டி 2 பக்கமும் மாவை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனா ஒரே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சன்னமா நல்லா மெலிசா தேய்ச்சிக்கலாம். திருப்பி போட்டு தேய்ச்சிக்கோங்க. எங்க அம்மா வந்து மடக்கு சப்பாத்தில எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். சூப்பரா போடுவாங்க மடக்கு சப்பாத்தி. எனக்கு அவ்வளவா தெரியாது, அதனால எங்க அம்மாட்டே கொடுத்துட்டேன். நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஈவனா எல்லா பக்கமும் தேய்ச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எண்ணெய் எல்லா பக்கமும் தேய்ச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உள்ள நல்லா சாஃப்டா வரும். இப்போ வந்து நம்ம லேயரா மடிச்சுக்க போறோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லேயர், அதுக்கப்புறமா மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு லேயரும் இது பண்ணிட்டு அதுக்கு மேல மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு மேல மாவை தடவி மடிச்சுக்கலாம். அதே மாதிரி மாவை இது பண்ணிட்டு திருப்பி போட்டு மடிச்சுக்கலாம். இதுக்கு பேரே மடக்கு சப்பாத்தி. மடக்கி தான் தேய்க்க போறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி. நல்லா சூடா சாப்பிடும்போது பரோட்டாவே தோத்து போயிடும். அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். உள்ளுக்குள்ள லேயரா இருக்கும். இந்த மெத்தட் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு இருக்கும். சப்பாத்தி மாவு எப்படி பிசைறதுன்னு இப்போ வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு தாங்க இருக்கீங்க. நான் ஆல்ரெடி காலிஃப்ளவர் கீமா பராத்தால போட்டிருக்கேன். டீட்டெயில்டா போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. கல் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா சப்பாத்தி போட்டு எடுத்துட வேண்டிதான். நம்ம இந்த மாதிரி மடக்கி போடும்போது சப்பாத்தி நல்லா புசு புசுன்னு வரும். மாவு தேய்ச்சி போட்டோன்னுமே நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். 2 பக்கமும் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா மாவு லைட்டா வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் எண்ணெய் ஊற்றுவேன். இந்த மாதிரி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுங்க. உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் நான் எண்ணெய் ஊற்றுறேன். பொதுவாக நான் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி சுட மாட்டேங்க. எண்ணெய் ஊத்தாமே சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும். அதை நம்ம பிசைறதுல தான் இருக்கு. பாருங்க, நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம்.
சுட சுட மடக்கு சப்பாத்தி சாப்பிடும்போது இந்த கிரேவி கூட வச்சு சாப்பிடும்போது அசத்தலாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி கூட மட்டும் இல்லை, சுடுசாதத்து கூடயும் வேற லெவலில் இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.